வணக்கம். என் பெயர் சேதுபதி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செட்டிக்குளத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பேச்சு போட்டி. அச்சாத வளம் தன்னை உற்சாக தருகின்ற உச்சத்துணையாம் இயற்கையே போற்றி. தீராத வரம் தன்னை யாராக தருகின்ற மாறாத அருளனாம் இறையே போற்றி. நெகிழி பயன்பாட்டின் தாக்கங்கள் குறித்து உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என நினைக்கிறேன். தூணிலும் துரும்பிலும் இருப்பவர் இறைவன் என நம்மா அடிக்கடி கூறுவார். ஆனால் இப்போது பார்த்தால் துணியிலும் துரும்பிலும் இருப்பது நெகிழிதான் என்று சொல்ல தோன்றுகிறது. சின்ன விஷயம்தானே என நினைத்து நாம் பயன்படுத்தும் சிறு பிளாஸ்டிக் பொருளும் பூமியின் மீது நாம் தூவும் ஒரு துளி விஷம் என்பதுதான் உண்மை. இங்கே வந்தபோது தண்ணீர் குடித்தேன். நெகிழி பயன்பாட்டில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தானே என உதாசீனப்படுத்தி விட முடியாது. காரணம், உலக அளவில் ஒவ்வொரு நிமிடமும் விற்கப்படுகின்ற பிளாஸ்டிக் பாட்டில்களின் எண்ணிக்கை 10 லட்சம். இது அடுத்த ஆண்டு நிமிடத்துக்கு 12 லட்சம் மாறும் என்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு. நேற்று என் அம்மாவுடன் கடைக்கு சென்று ஒரு பொம்மை வாங்கினேன். அதை நெகிழி பையில் போட்டு கொடுத்தார்கள். ஒரு பைதானே என உதாசீனப்படுத்தி விட முடியாது. காரணம், உலக அளவில் ஒவ்வொரு நிமிடமும் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பைகளின் எண்ணிக்கை 20 லட்சம். இந்த பைகள் எல்லாம் பூமியின் மீது போர்த்தப்படுகின்ற சம துணிகள் அல்லவா? வளமான பூமியை வளரான பூமியாய் மாற்றுகிறது. இந்த பிளாஸ்டிக் மண்ணில் புதைந்து மண் மாசடைகிறது. 30,020 ஆண்டு வரை அழியாமல் மண்ணில் இருக்கும். நீரை விழுங்கினால், நிலத்தை விழுங்கினால் உயிர்களை விழுங்கும் முன் உனக்கு ஒரு விலை கொடுக்கிறோம். இந்த நெகிழியை ஒழித்தால்தான் நமது பூமி வளமான பூமியாய் மாறும். மஞ்சப்பை கேவலமாகிவிட்டது, பிளாஸ்டிக் பை பிரபலமாகிவிட்டது. மஞ்சப்பை மண்ணுக்கு ஏற்படுத்தாத பாதிப்பு பிளாஸ்டிக் பையால் காத்திருக்கு பெரிய ஆபத்து. இந்த பிளாஸ்டிக் பையை ஒழிப்போம், நமது பூமியை காப்போம். நெகிழியை உபயோகப்படுத்தாதீங்க. நெகிழி எப்போதுமே மக்காதீங்க. மஞ்சள்